எல்லாருக்குமே ஒரு ஆசை, நம்ம ஒரு பணக்காரர் ஆகணும். ஆனால் இன்றைய காலகட்டமும் அப்படி தான் இருக்குது. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம இப்போ ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு பணம் தேவை. பசங்க வீட்டில் இருப்பாங்க, ஒரு எல்லாம் இருந்தாங்கன்னா ஒரு டூ வீலர் தேவை. கடைக்கு போகணுன்னா வரணுன்னா ஒரு சொந்த வீடு இருந்தால் ரொம்ப நலம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கார், ஒரு சின்ன கார் இருந்தால் தான் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னாலும் போக முடியும். அப்புறம் ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு நமக்கு ஒரு பெனிஃபிட்டு, இதெல்லாம் ஒரு அவசிய தேவையாக இன்றைக்கி போயிடுச்சு. அதனால் ஒன்றும் தவறில்லை. ஆனால் இதெல்லாம் நம்ம சிறப்பாக செயல்படுத்துகிறோமா அப்படின்னா அங்கே தான் ஒரு கேள்விக்குறி வருது. அதான் நான் கடந்து வந்த நபர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, நம்மகிட்ட கேள்வி கேட்குறவங்க, டிஸ்கஸ் பண்ணுறவங்க, கன்சல்ட்டிங் வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா, ஒரு பணம் நமக்கு வரும், இந்த தேவை தான் நமக்கு. நம்ம பசங்க நல்லா இருக்கணும், நம்ம நாளைக்கு ஒரு வீடு சிறப்பாக கட்டணும், நமக்கு ஒரு கார் வாங்கணும், நம்மக்கிட்ட சொத்து இருக்கணுங்கிறது, அந்த தேவைகள் எல்லாமே கரெக்டு. ஆசைன்னு சொல்லலாம், அது எல்லாமே கரெக்டு. ஆனால் நம்ம போய் செயல்படுத்துகிற விதம் பார்த்திங்கன்னா, எங்கேயாவது கொண்டு போய் அந்த பணத்தை லாக் பண்ணிடுறது, இருக்கிற இடத்தை விற்று கொடுத்துட்றது. கேட்டால் அவன் எவ்வளோ பணம் தரேன்னு சொன்னான் சார், அதனால் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. பண்ணிவிட்டு ஒரு சிக்கலில் கொண்டு நிற்கிறீங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியல, கடன் இருக்குது வெளியில். இது காரணம் என்னென்னா, நம்ம ஆசையை அதை மறைச்சிடுது. சரி, ஓகே, அவர் பேசும்பொழுது, மற்ற நபர்கள் பேசும்பொழுது, சரி இதை கொடுத்தா அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி உறவு முறையில், வெளிநண்பர்கள் வட்டாரத்தில் இந்த மாதிரி நிறைய கொடுத்து ஏமாந்துடுறீங்க. காரணம் ஆசை தான். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நமக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் தேவை. இவ்வளோ பணத்தை கொடுத்தா அவ்வளோ பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஆசையின் காரணமாக நம்ம ஓடி போயிடுறோம். ஸோ ஆசை இருக்கலாங்க, தப்பில்லை, அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்துக்கு பொருளாதாரம் கட்டாயம் தேவை, பணம் தேவை. ஆனால் இதிலேருந்து எப்படி வெளியில் வர்றது? ஸோ அங்கே தான் நம்ம ஃபெயிலியர் ஆகிடுறோம். ஸோ ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, இனிமேல் இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து இனிமேல் யாருக்காவது பணம் கொடுக்கணும், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்யணும், அந்த செயல் செய்யலான்ட்ருக்கேன், இந்த வேலை செய்யலான்ட்ருக்கேன், எவ்வளோ மூலதனம் பண்ணலான்ட்ருக்கேன்னா கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். அதாவது நமக்கு அப்படின்ட்டு இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னாங்க ஒரு 100 கோடி உயிரினங்கள் இருக்குது. எல்லாம் தாவரங்கள், விலங்கினங்கள், மனிதர்கள் எல்லாம் சேர்த்து ஒரு 100 வகையான 100 கோடி உயிரினங்கள் இருக்குது. தாவரங்கள், மனிதர்கள் எல்லாம் சேர்த்து இந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் படைக்கும் பொழுதுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மையை படைக்குது. நம்ம அந்த இடத்துல நம்ம ஆசை அதிகமாகிறது காரணனால அதை நம்ம ட்ராப் பண்ணிடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, குழந்தையாக இருக்கும் பொழுது நம்ம அவ்வளோ சந்தோஷமாக இருப்போம், ஒரு தனித்தன்மை, அவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். அதே பாருங்கள், அவங்களுக்கு இதுதான் படிக்கணும்னு ஒரு படிப்பு அப்படிங்கிறது ஒன்று கொடுக்கும் பொழுது சுமையாயிடுது. அதுக்கப்புறம் இந்த கல்லூரியில் தான் படிக்கணும், சுமையாயிடுது. அப்புறம் இந்த வேலைக்கு தான் போகணும், அப்புறம் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்புறம் குழந்தை பெற்றுக்கணும், அப்புறம் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி சைக்கிளை இதெல்லாம் தான் சிறந்தது, இதெல்லாம் தான் சிறந்ததுன்னு சொல்லி ஆசையின் காரணமாக நம்மளும் அந்த சூழ்நிலையில் தான் இருக்கோம். நம்ம குழந்தைங்களையும் அந்த சூழ்நிலைக்கு தான் இந்த சமுதாயம் தள்ளிகிட்ருக்கு. சமுதாயம்னு என்னங்க, நானும் நீங்களும் தான். ஸோ இதெல்லாம் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். நேச்சுரலாக நமக்கு என்ன, அந்த குழந்தைக்கு என்ன இருக்குது, என்ன அதனோட இயல்புத்தன்மை என்ன, நமக்கு என்ன இயல்புத்தன்மை என்னங்கிறத நம்ம விட்டுடுறோம். ஓகேங்களா? அதாவது ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கிங்க, நமக்கு பணம் வேணும், பொருள் வேணும், ஆசைப்படுறோம், எல்லாம் ரைட்டு. பணம், பேர், புகழ், அந்தஸ்து, கெத்து எல்லாமே அவசியம் வேணும். ஆனால் நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்க செய்கிற செயலை செஞ்சால் அவங்களோட இருந்தால் நமக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஆசையின் காரணமாக தவறாக போகிறதுனால தான் நம்ம பொருளாதாரத்தை இழக்க நேரிடுது. பணத்தை கொடுத்துட்டோம் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நிற்கிறோம். ஸோ இந்த நொடியிலிருந்து நீங்கள் எது வேணால் செய்யுங்க. ஆசை இருக்கணும், ஆசை இல்லாதவன் மனுஷனே கிடையாது. ஆசை தேவை. ஆனால் நம்ம செயல்படுத்துகிற செயல், அந்த செயல்படுத்துகிற பணம் பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு ஒரு கொடுக்கும் தன்மையில் ஒரு வேலை செய்யுங்க. சார் இது நினச்சேன் சார், இப்படி நினச்சி அவன் பணம் கொடுக்குறேன்னு சொன்னான் சார், நான் கொடுத்துட்டேன்னு இனிமேல் தயவு செய்து செய்ய வேணாம். எந்த ஒரு செயல் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் ஒரு பணத்தை பயன்படுத்துகிறீங்கன்னா அது மற்றவங்களுக்கு ஒரு கொடுக்கும் தன்மையில் பயன்படுமா அப்படின்னு சிந்தனை செஞ்சு அந்த பணத்தை கொடுங்க. இல்லை அமைதியாக இருங்க, செயல்படுத்தி பாருங்கள், உங்களுக்கே புரியும். என்னென்னா நம்ம செய்கிற வேலைகள், செயல்கள், பணமாகட்டும் எதுவாகட்டும் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி நீங்கள் செஞ்சோன்னு வச்சிங்களேன், இந்த பிரபஞ்சம், நமக்கு மேலே இருக்கிற இறைவன் நம்ம கேட்குறத விட அதிகமான பணத்தினை கொடுப்பார். இவ்வளோதாங்க ஃபார்முலா. ஸோ அதே மாதிரி ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, நமக்கு எல்லாமே ஒரு தனிப்பட்ட திறமை இருக்குது. எனக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்குது, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு
இந்த படைப்புக்கும் ஒரு தனித்திறமையான ஒரு செயல் இருக்குது. நம்ம அதெல்லாம் மறந்துட்டு இப்படி படிக்கணும், ஒருத்தன் டீ கடை வச்சுட்டா நம்மளும் அந்த டீ கடை வச்சு நம்மளும் பெரிய எல்லாம், ஒருத்தர் ரியல் எஸ்டேட் பண்ணால் நம்மளும் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு போயிடலாம், ஒருத்தர் ஐடி படித்தா நம்மளும் ஐடி படிச்சுட்டு நம்ம லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், ஒருத்தர் அமெரிக்கா போனால் நம்மளும் அமெரிக்கா போகலாம், ஒருத்தர் சிங்கப்பூர் போயிட்டா நம்ம பையனையும் சிங்கப்பூர் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளாதாரத்தை நோக்கிய பயணம் வந்து நம்மக்கிட்ட அதிகமாகிடுச்சு. ஓகேங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். நம்மக்கிட்ட இருக்கிற தனித்தன்மை நிறையா இருக்குது. அந்த தனித்தன்மையை பயன்படுத்தினீங்கன்னா, அதை நீங்கள் புரிஞ்சு செயல்பட்டால் நம்ப மாட்டீங்க. நீங்கள் என்னென்ன கேட்டீங்க? பணம், பேர், புகழ், பெரிய வீடு, காரு, பங்களா எல்லாமே வந்து தானாக வந்து அடையும். ஒன்று நம்பிக்கைங்க, நான் சொன்ன இந்த பணம், பேர், புகழ், கார் எல்லாமே வந்து ஒரு பை ப்ராடக்ட்ஸ். அதாவது நம்ம ஒரு செயலை சிறப்பாக நம்ம செஞ்சுட்டு இருந்தால் தானாக அதெல்லாம் வந்து சேர்ந்துடும். ஆனால் நம்மளாம் என்ன நினைக்கிறோன்னா, இதெல்லாம் இருந்தால் தான் கெத்துன்னு சொல்லிவிட்டு நம்ம இயல்புத்தன்மை என்ன, இயல்பு தொழில் என்னன்னு தெரியாமல், நம்மளோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாமல் மற்றவன் செய்கிறத நோக்கி ஓடிட்டுருக்கிறீங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், சிறப்பாக செயல்படுங்க. நம்மளோட இயல்புத்தன்மை, இயல்பு செயல் மற்றவர்களுக்கு உபயோகம் பண்ணுற மாதிரி செய்யுங்க. பணம், காரு, பங்களா, வீடு, சொத்து, கெத்து எல்லாமே வந்து நமக்கு பின்னால் நிற்கும். ஸோ இதெல்லாம் நம்மளோட செயலோட பை ப்ராடக்ட்ஸ். புரிஞ்சுக்கிங்க, சிறப்பாக செயல்படுங்க, வாழ்க்கையில் நலமாக இருங்கள். வாழ்த்துக்கள்.